பொதுவாகவே இது காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடகு வைத்து ஏதாவது ஒரு கடன் வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் நாம் அங்கே ஏமாறுகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே சில இடங்களில் ஏமாந்து விடுவார்கள். இப்போ நமக்கு அந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும். வீட்டில் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு ரிப்பேர் ஆரம்பிக்கும், நாம் ஆரம்பத்திலேயே அதை கவனிக்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக அது ரிப்பேர் என்று வந்து கொண்டே இருக்கும். இதனால் அதிகமான மன உளைச்சல் ஏற்படும். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை நீயெல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ளே என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. பெண்களுக்கு நம்ம இதை ரொம்பவும் கவனிப்பாக பார்க்கணும். பெண்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைங்கிறது ஏற்படும். ஏதாவது தரைக்குறைவாக இவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி அவர் பேசிடுவார், இல்லை கணவரை பற்றி இவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு தரக்குறைவாக பேசிடுவாங்க. நடுவில் இவர்களுடைய தலை உருளும். சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் இந்த காலகட்டங்களில் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக 180 டிகிரி ஆஸ்பெக்ஷனில் 2 கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது. இப்போ நமக்கு அந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதில் 2 பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி, நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 2 டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது. முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம். அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய், பாதகாதிபதி சனி. அப்போது இந்த 2மே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது. ஆனால் இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார். பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது. செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார். செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார். இப்போ இந்த செவ்வாயை நம்ம கமாண்டோ, தளபதி, போர் தலைவன், வெற்றி வாகை சூடுபவன், நெருப்பாக இருப்பவன் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். சனியை சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னென்னா, செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுப கிரகங்கள்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் விழுகிற. ஆனால் உன்னைய கமாண்டோங்கிறாங்க, உன்னைய தளபதிங்கிறாங்க, என்னைய போய் நீஜன்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும். சரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார். இவங்க 2 பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை, ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை. இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு,
சனிங்கிறது வந்து காற்று. நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள். சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம். அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி, வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு. அப்போ என்னாகும், உள்ளுக்குள்ளறையே ஒரு கோல்டு வார், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்ங்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக், உண்டு இல்லை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக, சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா, உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமாக நிப்பாட்டிட்டாங்களேப்பா. பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா, எப்படிடா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார். அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு. இப்போ கோச்சாரத்தில் 29/7, அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் 13/9 செப்டம்பர் 13ஆம் தேதி வரை இந்த 2 கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது. ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார். அப்போ சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து ரிசர்வ்டெல்லாம் இருக்க மாட்டார். நீ ரஃப்பா நானும் ரஃப்பு, நீ டஃப்பா நானும் டஃப்பு, நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். இதைத்தான் வக்கர சனியின் உக்கிர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமாக பிரித்து பார்க்கணும். ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர். ஆண்களுக்கு சகோதரர்கள், இடம், பூமி, சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது. ராசியில் இவர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இவர்களுக்கு 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இங்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அமர்வதும், இவர்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி சாட்டர்ன் இந்த 10th ஹவுஸ் ஆஸ்பெக்டிங் த மார்ஸ் என்பது பொதுவாகவே இது காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடகு வைத்து ஏதாவது ஒரு கடன் வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள். அது ஒரு சுப கடனாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும். ஆனால் நாம் அங்கே ஏமாறுகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே சில இடங்களில் ஏமாந்து விடுவார்கள். 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வருகிறது. அப்போ 6ங்கிறது கடன், 4ங்கிறது இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கும் பொழுது அந்த ஹிடன் சார்ஜஸ்ன்னு ஒரு பெரிய லிட்ரேச்சரே இருக்குது. அதை பற்றி மட்டும் பேசணும்னா ஒரு நாள் தனியாக 24 hours அதை பற்றி பேசலாம். ஆனால் நாம் வாங்கும்போது இந்த விஷயத்தை எதையுமே நமக்கு சொல்ல மாட்டாங்க. பிறகு அந்த கடனை அடைக்க போகும் பொழுது, அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க போகும் பொழுது, நம்ம வாங்கின கடனுக்கு மேலே எவ்வளவு சம்பந்தம் இல்லாத பணத்தை நம்ம கொடுக்குறோம்னு நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்பொழுது தான் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நூதனமாக புதுவிதமாக ஒரு மனிதனை ஏமாற்ற முடியுமா கேட்டால், சார் சின்ன சின்ன எழுத்தில் ஒரு 50 பேஜில் நீங்கள் ஒரு 100 கையெழுத்து போட்டிருக்கிறீங்க சார், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலையா சார்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் படித்து பார்க்கணும்னா ஒரு பெரிய ஜூம் லென்ஸ் வேணும். அதை படித்து பார்க்குறதுக்கே ஒரு மாதம் ஆகும். கடனை வாங்கக்கூடிய அவசரத்தில் மளமளவென்று கையெழுத்து போட்டு விடுவோம். இந்த விஷயத்தில் நாம் கூடுதலான கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் ஏற்படும். அப்போ இந்த சாட்டனுடைய ஆஸ்பெக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை கொண்டு போய் ஒரு முரண்
கட்டுப்பாட்டில் சிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கு நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர மிதுன ராசிக்கு இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஏதாவது ஒரு பயணத்துக்கு போகும் பொழுது வாகனத்தில் ஒரு ரிப்பேர் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ தான் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறது, ஃபேமிலியாக போகிறது, பொண்ணு பார்க்க போகிறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல கால் டாக்ஸி வாடகை வண்டியை புக் பண்ணி கொள்வது, இல்லைன்னா பொதுவான ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் உபயோகிப்பது ஒரு புத்திசாலித்தனம். இதையும் தவிர இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பாராத ஒரு பிரச்சனை, எதிர்பாராத ஒரு வில்லங்கம், அது இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு அப்ரூவலாக இருந்தாலும் சரி, அது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்துருச்சுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சம்பந்தமே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய உரிமையாளருடைய 2வது சம்சாரத்தினுடைய பையன் சார் அப்படின்னு ஒரு படத்தில் வர்ற வில்லன் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பார். எனக்கு இதில் பங்கு வரணும் சார், வரலையே சார் அப்படின்னு வந்து சொல்வார். இது காலகட்டங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனால் கூடுதல் கவனம். இல்லைன்னா இது காலகட்டங்களில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்காமல் ஒரு 40 நாள் 45 நாள் நீங்கள் தள்ளி போடுவது என்பது புத்திசாலித்தனம். வீட்டில் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு ரிப்பேர் ஆரம்பிக்கும், நாம் ஆரம்பத்திலேயே அதை கவனிக்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக அது ரிப்பேர் என்று வந்து கொண்டே இருக்கும். இதனால் அதிகமான மன உளைச்சல் ஏற்படும். இவ்வளவு செலவு பண்ணி ஒரு இடத்த வாங்கி, ஒரு வீட்டை வாங்கி, அதுக்கு ரிப்பேருக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது போல் ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். பெண்களுக்கு நம்ம இதை ரொம்பவும் கவனிப்பாக பார்க்கணும். பெண்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கு 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் வந்து அமைகிறது. செவ்வாய் அப்படிங்கிறவர் இங்கு கணவனை குறிகாட்டுகிறது. இது 4ஆம் வீடுங்கிறது அந்த லேடியோடைய அம்மாவை குறிக்கிறது. 9ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறது அந்த லேடியோடைய அப்பாவை குறிக்கிறது. அப்போ தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைங்கிறது ஏற்படும். ஏதாவது தரைக்குறைவா இவங்களுடைய பேரண்ட்ஸை பற்றி அவர் பேசிடுவார், இல்லை கணவரை பற்றி இவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு தரக்குறைவாக பேசிடுவாங்க. நடுவில் இவர்களுடைய தலை உருளும். அவங்க 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை லேசாக உரசித்து போயிடுவாங்க. ஆனால் இவர்கள் பற்றி கொண்டு எரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இப்போ இது காலகட்டங்களில் இவங்க வந்து ரொம்பவும் கவனமாக, முடிந்தால் இந்த டேட்டு வரை ஒருத்தர் கொஞ்சம் அப்படி லேசாக தள்ளி வைத்து கொள்வது புத்திசாலித்தனம். 4ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் பார்க்கிறதுனால ஆஃபீஸில் இவங்களுக்கு கூடுதலான ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும். அந்த கூடுதல் சுமையை, அந்த ப்ரெஷரை இவர்கள் வீட்டில் வந்து வெளிப்படுத்துவதனால் வீட்டில் கலவரம் வெடிக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா, ஆஃபீஸில் இவங்க எங்கெல்லாம் அடி வாங்குறாங்களோ, எங்கெல்லாம் மிதி வாங்குறாங்களோ, எங்கெல்லாம் குத்து வாங்குறாங்களோ, அந்த ஒரு டென்ஷனை வந்து வீட்டில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதனால் வீட்டில் நிம்மதி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக ஏற்படலாம்லாம் சொல்ல வரல, ஏற்படும். ஏன்னா இந்த அமைப்பில் தான் இந்த கிரகங்கள் வந்து அமர்கிறது. செவ்வாயும் சனியும் எங்கே எப்பொழுது பார்த்தாலும் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்படும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்போ தான் வந்து என் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு காரை நிப்பாட்டிட்டு போயிட்டாரு, அப்போது எங்கள் வீட்டுக்காரரை அந்த நேரத்தில் காரை உள்ளே பார்க் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து வெறி பிடிச்சு சண்டை போடுவாங்க. இந்த அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். நம்ம வீட்டுக்கு வர்ற ஒயரு இல்லை ஒரு வாட்டர் லைன் பக்கத்து வீடு வழியாக வரும், அவங்க ஒரு ரேம்ப்பு போடுறேன்னு சொல்லி இடிக்கும்போது நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி லைனையும் வாட்டர் லைனையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்னாகும், நமக்கு இங்கே கரண்ட் இருக்காது, தண்ணி வராது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதுக்கு பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று தெரியாமலேயே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம்
நாம் டென்ஷன் ஆகக்கூடாது, பர்ஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு சண்டைன்னு வரும் பொழுது அங்கே வேகமா விவேகமான்னு பார்த்தா விவேகம்தான் முக்கியம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக இருப்பார்கள். இது காலகட்டங்களில் கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் செய்யணும். செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள் நரசிம்மர், ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாடு செய்வது ஒன்று தான் இவர்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன். இதனை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் அமைதியாக அவர்கள் கடந்து விட்டார்கள். அப்படின்னா இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்கர சனி என்பது இவர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய அனுகூலங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. புத்திசாலித்தனமாக அதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.